சோசியல் மீடியால சீக்கிரம் வைரல் ஆயிரணும்னு சொல்லி பைத்தியக்காரத்தனம் பண்றவங்க நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆளு பாத்தீங்கன்னா ஒரு இலங்கை தமிழர், இன்னைக்கு வந்து டொரண்டோல இருக்காரு. இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் தளங்கள்ல ஜாக்கோ ஜாக்கி 21 அப்படின்ற பேர்ல வந்து இவன் அக்கௌண்ட் வச்சிருக்கான். இவனுடைய கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டொரண்டோல உள்ள தெருக்கள்ல போனை தூக்கிட்டு நடந்து போறது, யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்க கன்சென்ட் இல்லாம அவங்கள வீடியோ எடுத்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள ப்ரொவோக் பண்றதா அவனுடைய கண்டென்ட். பெண்களை வந்து இஷ்டம் இல்லாம தொடர்றது, யாராவது ரேண்டமா நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அபியூஸ் பண்றது, அந்த மாதிரி தான் அவனுடைய ஃபுல் கண்டென்ட் இருக்கு. இது வந்து சாதாரண பொதுமக்களும் கிடையாது, போலீஸே பிடிச்சி அமர்த்திட்டு இருக்கான். இவன் எப்படி இதெல்லாம் தாண்டி தப்பிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க உள்ள கனடியன் சார்ட்டர் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ், அதாவது யாரு வேணா எந்த ஒரு பயம் இல்லாம தன்னுடைய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணலாம், பப்ளிக்ல பிரைவேட்ல எதுனாலும். கனடாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பிளேசஸ்ல யாருடைய கன்சென்ட் தேவையில்ல, நீங்க அவங்கள வீடியோ எடுக்கலாம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நாயை அவங்கள போய் வம்பளுக்குது, அவங்கள வந்து வெறுப்பேத்துது. அவங்களால திரும்பியே அடிக்க முடியாது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா யாராவது அவங்களை அடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்க மேல நீங்க கேஸ் போடலாம். அதை தெரிஞ்சு வச்சுட்டு இவங்க ஆடுறானுங்க. இப்ப இங்க உள்ளவங்களுக்கு ஏன் தெரியுமா நம்மள பிடிக்கல? ஏன்னா இந்த மாதிரி நாய்ங்க வந்து எல்லா நாட்டுல இருந்து இங்க உள்ள வந்துட்டு ஈஸியா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இந்த ரைட்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பேசிட்டு நீ இருக்க முடியாது, தூக்கிட்டு போய் வச்சு செஞ்சிருவானுங்க ஒண்ணு. ஆனா இங்க வந்து நீ ஓப்பனா என்ன வேணா பேசலாம், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவன் என்ன அபியூஸ் பண்ணாலுமே கனடியன் போலீஸ் இது வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணல. சோ இன்னும் ஆடிட்டு தான் இருக்கான். சோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க டொரண்டோ போகும்போது இந்த நாயை வந்து நீங்க மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.